ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்து வச்சு நான் வந்து இட்லி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கருப்பு கவுனி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அரிசி வந்து ஒரு 4 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிங்க. அதேமாரி கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா அதையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்குங்க. ஏன்னா அதில் மண் கல்லாம் இருக்கும், அதை பார்த்துக்குங்க, சுத்தமாக இருக்கிறத பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம வந்து அதை இட்லி மாவு பத்து அரைச்சிக்கணும். இப்போ வெந்தயம் உளுந்து தனியாக அரைச்சிக்கோங்க, கருப்பு கவுனி அரைச்சி தனியாக அரைச்சிக்கோங்க. மிக்சிலையும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிரைண்டர் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதை நான் வந்து நான் வந்து கருப்பு உளுந்து வந்து இட்லி செய்கிறேன் அப்படின்னா, இப்போ ஹீமோகுளோபின் எனக்கு கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நல்லா ரைஸ் ஆகுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின்லாம் இருக்குது இல்லையா, அந்த பெயின்லாம் அதில் இல்லை கருப்பு உளுந்தில். அதெல்லாம் நம்ம கஞ்சியாகவும் தோசையாகவோ களியாக செஞ்சு சாப்பிட்லாம். கருப்பு கவுனி வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறது வந்து எல்லாருமே இப்போ கருப்பு கவுனியை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், இதுமாரி பாரம்பரிய உணவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து நம்மளும் சாப்பிடணும், நம்ம பசங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வச்சுக்கிறோங்க. கருப்பு கவுனி வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க எதுவுமே எதிர்ப்பு சக்தி இல்லை. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.